15 நவம்பர் 2025 பொதுக்காலம் 32ஆம் வார சனிக்கிழமை. முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றன. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த பொழுது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உன் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்டோ போர் வீரனைப் போல் அழுந்தி நிறுத்தப்பட்ட நரலெழுதி தந்து பாய்ந்தது. நான் தெளிவான கட்டளையாகிய கூறிய வாளை ஏகியவண்ண அதில் நின்று கொம்பு எல்லாவற்றையும் சாவினால் நிரம்பிய மன்னகத்தில் கால் ஊன்றி இருந்த பொழுதிலும் விண்ணகத்தை கொத்து கொண்டிருந்தது. உன் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படும் படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பறைசாற்றுக்கு முகில் நொத்தியே முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை போல் தோன்றிற்று. செங்கடலின் ஓர் தங்குதடை இல்லாத வழி சீரிப்பாயும் அலைகடலே புல்திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரையைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டியைப் போல துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாசகம். தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவது இல்லை, மக்களையும் மதிப்பதும் இல்லை. என்றாலும் கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்ததால் நான் இதற்கு நீதி வழங்குவேன். இல்லையேல இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும் பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்போரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.